இளவரசர்கள் இருவரும் ராஜதுரோகி சாகிதனை தேடி அலைந்தனர். மகிழ்மதியின் எல்லை தாண்டி பல ராஜ்யங்கள் கடந்து சிங்கபுரத்தில் சாகிதன் மறைந்திருப்பதை கண்டுபிடித்தனர். சிங்கபுரம் கள்வர்களின் கோட்டை. பிற தேசத்து வீரர்கள் உள்ளே வந்தால் அவர்கள் தலை வெளியே போகாது. இதற்கு முன் உன்னை இங்கு பார்த்ததில்லையே. யார் நீ? முதல் முறையாக வந்திருக்கிறேன். கத்தியை மறைத்து வைத்திருக்கிறாய், எதற்காக? ஒற்றனா நீ? இல்லை இல்லை. நம் காவலர்கள் இப்படி பாதுகாத்திருந்தால் நாம் இத்தனை ராஜ்யங்களை கண்டிருக்க மாட்டோம். கத்தியா புத்தியா? கூர்மையானதை பயன்படுத்தலாம். ஒரு போதை. போதாது. போதாது. பணம் இருக்கா? என் தம்பிகள் எல்லோருக்கும் போதுமான அளவு. பருகுங்கள். உங்கள் கையில் சித்திரவதை அனுபவித்து சாவதை விட ரகசியங்களை யாருக்கு அனுப்பினாய்? சொல். காலகேயா! காலகேயர்கள் என்றுமே திட்டமிட்டதில்லை. ஒரு நகருக்குள் நுழைந்து விட்டால் அள்ளும் ஒவ்வொரு குழந்தையையும் தேடி பிடுங்கி குருள் வளைய நிற்பர். குமரிகள் கிழவிகள் வேறுபாடு பார்க்காமல் கற்பழிப்பர். நகரும் அனைத்தையும் கொள்வர். மின்னும் அனைத்தையும் கொள்வர். மற்றவை அனைத்தையும் எரிப்பர். காலக்கேயர்களுக்கு சின்ன சின்ன ராஜ்யங்கள் பயப்படலாம். 25,000 வீரர்களை கொண்ட நாம் ஏன் பயப்பட வேண்டும்? காலக்கேய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு?
100,000. வெட்டுக்கிளி கூட்டம் கடந்து போன காடும் காலகேயர் கூட்டம் கடந்து போன நாடும் சுடுகாடாகிவிடும். ஒரு பக்கம் நம் ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்டே மறுபக்கம் எதிர்த்து போரிட வேண்டும். நம் போர் திட்டம் என்ன? திரிசூல வியூகம். அந்த யோசனை ஏடுகளில் தான் இருக்கிறது. யாரும் செயல்படுத்தி பார்க்கவில்லை. அந்த வியூகத்தை வைத்துக் கொண்டு போருக்கு போவாயா? யாருக்கும் தெரியாதென்றால் காலக்கையர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் நாம் செயல்படுத்த வேண்டும். நான் வழிமொழிகிறேன். நான் ஆமோதிக்கிறேன். நம் நாட்டுக்குள் வருவதற்கு இது ஒன்றே வழி. கட்டப்பா, எதிரிகள் உள்ளே வராமல் தடுக்க உனக்கு எத்தனை வீரர்கள் வேண்டும்? 5000 வீரர்கள் தாயே. ஈட்டிகளும் கேடயமும் கொண்டு ஒரு இரும்பு அரண் அமைப்பேன். வீரர்களை கொண்டே மதில் எழுப்புவேன். நான் வடதிசை படைகளுக்கு தலைமை தாங்குவேன். தெற்கிற்கு நான் பொறுப்பேற்கிறேன். நமக்கு இருக்கும் தகவல் படி காலகேய தலைவன் பின்னின்று பாதி வீரர்களை மட்டும் முன்னனுப்புவான். நம் வியூகத்தாலும் நமக்கு இருக்கும் போர்க்கருவிகளை கொண்டும் எத்தனை வீரர்கள் வந்தாலும் 10 நாழிகைகள் தடுத்து நிறுத்த முடியும் தாயே. ஆனால் அதற்குள் காலகேய தலைவனை கொன்றுவிட வேண்டும். தலைவனை இழந்த படைகள் தானாகவே சிதறி ஓடிவிடும். போரின் நடுவே சரியான தருணத்தில் இளவரசர்கள் இருவரும் குதிரை படையுடன் காலக்கேய தலைவனை தாக்குவார்கள். இந்த வியூகத்தை அவர்கள் புரிந்து கொண்டு எதிர்த்தாக்குதல் நடத்த 2 நாழிகையாவது ஆகும். அது போதும் அம்மா. நான் வெற்றி பெற்று வருவேன். 1 நாழிகை போதும். அவன் தலையை வெட்டி எடுத்து வருவேன். பலே, முடியை முடிப்பவன் முடி. போரிலே காலக்கேய தலைவனை எவன் கொள்கிறானோ அவனுக்கே மகிழ்மதியின் அரியாசனம். சரியாக சொன்னீர்கள் பிரபு. ஆமாம். இளவரசர்கள் இருவருக்கும் படையை சரிசமமாக பிரித்துக் கொடுங்கள். பல்லா, பாஹு, உங்கள் தாய்நாட்டிற்கு கடமையாற்ற காலம் ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெய் மகிழ்மதி! ஜெய் மகிழ்மதி!